இவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிற ஆயுதங்கள் சுய தயாரிப்பு கிடையாது. சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து வாங்கும். ஓரளவுக்கு அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தது. அதாவது அமெரிக்காவிற்கு அந்த பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தஜிகிஸ்தான் எல்லாம் இன்றைக்கு பிரிஞ்சு போன நாடுக ரஷ்யா. ஸோ ரஷ்யாவை அடக்குவதற்கு பாகிஸ்தான் ஒரு சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பாகிஸ்தான் இருக்குன்னு பாகிஸ்தான் தனக்கு தேவையான நாடுன்ற மாதிரி அமெரிக்கா எல்லா காலத்துலையும் நினச்சிது. ஆனால் இந்தியாவுக்கு ரஷ்யா மட்டும்தான் கொடுக்கும். சுகோய் 30 அது இதுன்னு மிகவும் 25 வருஷம் பழைய விமானங்களை கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தான் F-16 இப்போ புதுமையான விமானத்தை வச்சுட்டு இருந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய பலம் குறைய குறைய மோடி ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு இப்போ இதிலிருந்து நம்ம ரஃபேல் பிளேனை வாங்கணும். ரஃபேல் பிளேனை நீங்கள் இங்கேருந்து சைனாவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் போய் குண்டு போட்டு வருது, அவன் ரேடார்லேயே பார்க்க முடியாது. சரி, ரேடாரில் பார்த்துட்டு அடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ட்ரோனை வச்சு இப்போ லேட்டஸ்ட் ட்ரோனில் லேசர் டெக்னாலஜி இந்தியா வந்திருக்கு. அவன் எதையாவது அனுப்பிச்சான்னா அந்த லேசர் கரெக்டாக அந்த இதை அடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்துட்டோம். ஸோ இந்தியா டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆர்மி மினிஸ்டர் எல்லாரும் அடிக்கடி ஒரு வார்த்தையை விடுவாங்க, இந்தியா எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க, நாங்களும் வெடிகுண்டு இது அணுகுண்டு வச்சுருக்கோம், நாங்கள் போட்டா அப்படிம்பாங்க. இந்த முறை மோடி என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் போட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க இந்தியாவுடைய எந்த எல்லையோர பகுதியில் போட்டாலும் பக்கத்தில் இருக்க அவனும் பாதிப்பான். நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஊர் பாதிக்கும், நீங்கள் போட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் பாகிஸ்தானே இல்லாமல் போயிடும், நாங்கள் 4 குண்டு போட்டால். அதுக்கேற்ற விமான கெப்பாசிட்டியை உருவாக்கிட்டோன்னு இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறதையே விட்டுட்டாங்க. இதுதான் நிலைமை. ஸோ இன்னைக்கு மோடி மிக தெளிவாக போர் வேண்டாம் என்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு சைனா ஏதாவது உள்ளே வந்துருமா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கார், ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க அந்த எல்லையில் சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க, தாலிபானுடைய சர்வைவல் இந்தியா தேவை அவங்களுக்குள்ள எல்லாம். இன்னொரு பக்கம் தஜிகிஸ்தானும் இப்போ நேற்றைக்கு சில வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லா பக்கமும் அவனுக்கு ப்ரெஷர் இருந்தால் போர் வராது. அந்த நேரத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று பண்ணி முடிப்பார் என்பது தான் என்னுடைய பார்வை. ஆனால் தேவைப்பட்டால் எல்லா போருக்கும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை யார் இந்த போராளிகளை அனுப்பினார்களோ, யார் இதற்கு திட்டம் போட்டு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் முட்டி பேரும் வரை அடிச்சு கீழே விழுற வரைக்கும் விடமாட்டேன் என்று பீகாரில் போய் பேசியிருக்கார். அதை செய்வதற்குரிய அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்தியா எக்கானமி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி இதில் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால மிக மிக நிதானமாக கால்குலேட்டட் ஸ்டெப்பில் போயிட்டுருக்கார். அடுத்த 2-3 நாட்களில் பாகிஸ்தானே தானே சரண்டர் ஆகி கூட இப்போவே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு முழுமையான விசாரணைக்கு தயார் அப்படின்லாம் வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி மேபி 2 டெரரிஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், முக்கியமான ஜெய்ஸ்ரீமா அப்படின்னு கூட வரலாம் என்பதுதான் என் பார்வை.